ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஎம் அகாடமி. நம்ம இப்போ வந்து பெரியார் மற்றும் அண்ணாதுரை அவங்கள பற்றின ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பின் வருபவர்களில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? வைக்கம் வீரர் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஈவி ராமசாமி. 1925 வைக்கம்ங்கிற இடத்துல, கேரளா வைக்கம்ங்கிற இடத்துல வந்து போராடி இருப்பாங்க. அதுலேருந்து இவங்க வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அழைச்சிருப்பாங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா? பெரியார் ஈவேராவுடன் தொடர்பு இல்லாத இதழ் டேஷ் ஆகும் அப்படின்னா தேசபக்தன். ஏன்னா மித்த இதழ்கள் எல்லாமே இவர் நடத்திய இதழ்கள், தேசபக்தன் மட்டும் இவர் நடத்தலை. பின்வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். இது கரெக்டு. சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியது. இது தவறு. ஏன்னா திமுக டிஎம்கே தான் வந்து சுயமரியாதை கட்சி வந்து திருமணத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை வந்து ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷம் 1968. பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பு. இதுவும் தப்பு. ஏன்னா பெரியாருங்கிற பட்டத்தை தர்மாம்பாள் அப்படிங்கிறவங்க தான் வழங்கியிருப்பாங்க. சென்னை மாநாட்டில் 1938 சென்னை மாநாடு நடந்திருக்கும். அதில் தர்மாம்பாள் அப்படிங்கிறவங்க தான் பெரியாருங்கிற பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. ஸோ இதுவும் தப்பு. தர்மாம்பாள். விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்தினார். இதுவும் தப்பு. ஏன்னா அவர் ஆங்கிலத்தில் நடத்தின இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் அவர் ஆங்கிலத்தில் நடத்தின இதழ். அப்போ ஒன்று மட்டும்தான் சரி இதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு வந்து 1938. ஏன்னா அந்த வருஷம் தான் அவருக்கு பெரியாருங்கிற பட்டமும் வந்து கொடுத்துருப்பாங்க. 1938. கீழ் வருபவனவற்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது? நீதி தேவன் மயக்கம். இதுதான் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது. இந்த இதில் தான் வந்து ராமாயணத்தில் வந்து சில கேரக்டர்ஸை வந்து கொஞ்சம் இது பண்ணி சொல்லியிருக்காங்க. கேரக்டர்ஸ்குள்ளே இருக்க தவறுகளை சுட்டி காட்டியிருப்பார் இந்த நாடகத்தில் மூலியமாக. அடுத்து, ஏன் ஈவே ராமசாமி பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிறார்? ஈவேரா பெரியார் வந்து முதல் காங்கிரஸில் தான் இருந்திருப்பாங்க. அடுத்து அதுலேருந்து விலங்கி வந்து நீதி கட்சியில் சேர்ந்திருப்பாங்க. ஏன் விலகுனாங்க அப்படின்னா காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பரிமாறப்பட்டது. இந்த ரீசன்னால தான் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீங்கியிருப்பார். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920 யாரால் நடத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் வந்து நடத்துனதுக்கு வந்து பெரியார் தான். பெரியார் ஈவே ராமசாமி அவங்களால தான் வந்து கள்ளுக்கடை மறியல் வந்து நடத்தியிருப்பாங்க. 1967 இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர். ஆப்வியஸ்லி அது வந்து சிஎன் அண்ணாதுரை. அவங்க தான் வந்து 1967 வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. வந்தோடனே இந்து திருமண சட்டத்தில் வந்து சில சீர்திருத்தங்களை மேற்கொண்டு சில அறிக்கைகளை வெளியிட்டிருப்பாங்க. 1962 தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி அவர் ஓன் ஊரான காஞ்சிபுரம். அங்கேயே அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாரு 1962. அடுத்து 1967 நடந்த அந்த எலெக்ஷனில் தான் அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 தான் சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடத்தியிருப்பாங்க. இயர் வந்து 1971. நெக்ஸ்ட் கொஸ்டின். மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அப்போது இருந்த முதல் அமைச்சர் யார்? முதல்வருந்தே சொல்லியிருப்பாங்க மெட்ராஸை வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும்னு. ஆனால் அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1969 தான் வந்து மெட்ராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு பேர் சூட்டப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக அறிஞர் அண்ணா வந்து 1967 வந்து இதை முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஆனால் இது சட்டமாக்கப்பட்டது வந்து 1969 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸின் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு 5 ஆண்டுகள் திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார். யாருன்னா ஈவே ராமசாமி. நம்ம பெரியார் தான் சோவியத் யூனியனுக்கு பயணம் போயிருப்பாங்க. அது ஒரு பயணம் பெரிய ஒரு குறிப்பாகவே அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. அங்கே சோவியத் யூனியனில் போய் அவங்க பார்த்துட்டு அந்த சோசியலிசம் கட்சியை பார்த்துட்டு வந்து இங்கேயும் அதே மாதிரி நம்ம
வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க அவங்க வாழ்நாள் முழுக்க. அதுதான் ஸோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனுக்கு அவங்க பயணம் செஞ்சது ஒரு நிகழ்வு. 1925ஆம் ஆண்டு ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை, சுயநம்பிக்கை, புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது, அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது. இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். அதனால 1 மற்றும் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட மாவோ என்று அறியப்படுபவர் யார்? திராவிட மாவோ அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை தான் திராவிட மாவோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பெரியார் அவங்களையும் நேம் கொடுத்து கேட்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பேரறிஞர் அண்ணாவை தான் நம்ம திராவிட மாவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஈவே ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? அவங்க வந்து கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துல வந்து 1924ஆம் ஆண்டு வந்து போராட்டம் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா உயர் சாதி மக்கள் மட்டுமே வந்து அந்த கோவிலில் இருக்க கருவறைக்குள்ளே போவாங்க. தாழ்ந்த சாதியினரை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அதை எதிர்த்து போராடி அதில் வெற்றியும் காண்பார். அதனால தான் அவரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதனால் அவருக்கு வந்து ஜெயிலுக்கும் போயிருப்பாங்க. அதனால் இவங்க வாழ்க்கையில் நிறைய நாள் சிறைவாசம் இருந்தனால ஈவேரா வந்து சிறை பறவை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் அமைச்சர் யார் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. அவங்க தான் வந்து 1967 காங்கிரஸ் அல்லாத ஒரு புது கட்சி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அவர் சிஎன் அண்ணாதுரை தான் டிஎம்கே கட்சி. அவங்க துவக்கின அந்த கட்சி தான் முதல்ல காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சராக வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே காங்கிரஸ்னால தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது விடுதலை பெற்றதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து காங்கிரஸ் கட்சியினர் தான் ஜெயிச்சிருப்பாங்க. எப்போது ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கினார்? 1925 தான் அவங்க சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. அதே 1925 தான் விடுதலை அப்படிங்கிற ஒரு இதழையும் தொடங்கியிருப்பாங்க. ரொம்ப முக்கியம். உலக சமூக நீதி நாள் கொண்டாடப்படுவது எப்போதுனா 20 பிப்ரவரி. நல்லா பார்த்துக்கோங்க. உலக சமூக நீதி நாள்னா 20 பிப்ரவரி. தமிழ்நாட்டில் சமூக நீதி நாள் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17. நம்ம ஈவேரா பெரியாருடைய பிறந்த நாளை தான் நம்ம தமிழ்நாட்டில் சமூக நீதி நாளாக கொண்டாடுறோம். ஆனால் உலகத்தில் எல்லாரும் சமூக நீதி நாளாக கொண்டாடுறது வந்து 20 பிப்ரவரி. தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சிஎன் அண்ணாதுரை அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா கோவிந்தசாமி. அவங்க வந்து ஒரு முக்கியமான அமைச்சராக சிஎன் அண்ணாதுரை இருந்த அமைச்சரவையில் காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. ஸோ நேம்ஸ்லாம் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் யார்? சிஎன் அண்ணாதுரை. சிஎன் அண்ணாதுரைக்கும் பெரியார் அவர்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக சிஎன் அண்ணாதுரை வந்து அவங்களோட ஃபேமை வளர்த்துக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இதழ் தான் வந்து திராவிட நாடு. இதில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் ஐக்கிய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு 1932 எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார் அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் கட்டியிருப்பாங்க. ரஷ்ய பயணம் முடிஞ்சு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஸ்டாலின் மண்டபத்தை கட்டியிருப்பாங்க. ஸ்டாலின்கிறவங்க ரஷ்யலோட அதிபராக இருந்திருப்பாங்க. அவங்க நினைவாக அதை கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யார்? இந்த கொஸ்டின் 2 டைம் கேட்டிருக்காங்க. சிஎன் அண்ணாதுரை. வருஷம் 1967. திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை யாருடைய தலைமையில் உருவாக வழிவகுத்தது அப்படின்னா ஈவே ராமசாமி. இவங்களோட இதில் தான் நீதி கட்சிங்கிறது திராவிட கழகங்கிற பேர் மாறும். நம்ம தீக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? எப்போ எந்த மாநாட்டில்னா 1944. இதை வழி முடிஞ்சவங்க சிஎன் அண்ணாதுரை. ஆனால் யாரோட தலைமையில் உருவாச்சு அப்படின்னா ஈவே ராமசாமி அவங்களோட தலைமையில் தான் உருவாச்சு. ஈவே ராவிற்கு எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா 1938. இதே வருஷம்தான் இவங்க நீதி கட்சியிலோட தலைமையாக நீதி கட்சிக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. சிறையிலிருந்தே ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அது சுவாரஸ்யமாக இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டவர்கள் யார் 1968ஆம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அவங்க தான் அவங்களோட ஆட்சியில் சுயமரியாதை திருமணத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதி கட்சியில் சிஎன் அண்ணாதுரை எப்போது இணைந்தார்? அண்ணாதுரை வந்து 1935 வந்து இணைந்திருப்பாங்க. கரெக்டாக அதிலிருந்து 15 வருஷம், கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு 1949ஆம் ஆண்டு வந்து அவங்க டிஎம்கே அப்படிங்கிற கட்சி வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார்?
சுயமரியாதை இயக்கத்தை அவங்க தொடங்கினதே வந்து சமயங்களை ஒழிப்பதற்காக தான். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா மதங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு சில விஷயங்கள ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்த பெரியார் வந்து அப்படி ஃபாலோ பண்ணதெல்லாம் மூட நம்பிக்கை, அதை வேரோடு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈவே ராமசாமியின் ஈரோடு திட்டம் கீழ்கண்டவைகளில் எவற்றை உள்ளடக்கி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாமே தான், அனைத்தும் தான் சரி. அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்துதல், அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளித்தல், தீண்டாமை ஒழிப்பு ஒரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமை ஆக்கல், இது எல்லாமே வந்து ஈரோடு திட்டத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டு. குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் பெரியார். இவங்க தான் 1925ஆம் ஆண்டு குடியரசு நாளிதழை வெளியிடுவாங்க. நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என யார் கூறியது அப்படின்னா CN அண்ணாதுரை. இவங்க தான் வந்து இந்த கூற்றை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கூற்றுகள் கேட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. தமிழக அரசியலில் கீழ்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழரின் தனித்தன்மை, மாநில சுயாட்சி, கூட்டுறவு கூட்டாட்சி, விஞ்ஞான சமதர்மம், இது எல்லாமே கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து CN அண்ணாதுரை ஃபாலோ பண்ணுவாங்க. 1925ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட எந்த இதழ் சுயமரியாதை இயக்க கருத்துக்களை பரப்பியது அப்படின்னா முதல் இதழ் குடியரசு. 1925ஆம் ஆண்டு தான் சுயமரியாதை இயக்கம் தோன்றியிருக்கும். அதே வருஷம் 1925லேயே குடியரசுங்கிற இதழை வந்து இவங்க நிறுவியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். சரியான கூற்றை தேர்வு செய்க. பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இது கரெக்ட். மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். இதுவும் கரெக்ட். பெரியார் சித்திரபுத்திரன் என்னும் புனை பெயரில் கட்டுரைகளை எழுதினார். இதுவும் கரெக்ட். அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். இது தவறு. ஏன்னா பெரியார் வந்து இதை ஆதரிக்கலை. அப்போ ஆன்சர் வந்து 1, 2 and 3 இது மாதிரி தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திராவிட நாடு என்ற வார இதழை வெளியிட்டவர். திராவிட நாடுனாலே CN அண்ணாதுரை தான் வெளியிட்டிருப்பாங்க. ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். வருஷம் 1921 கள்ளுக்கடை மறியல். இது ஒரு கொஸ்டினாக கூட வரும். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார் அப்படின்னா அவங்க தான் நாகம்மையார் கண்ணம்மாள். இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று எது? சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார். கரெக்ட். சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றினார். 2ஆம் உலக தமிழ் மாநாட்டை 1967 நடத்தினார். மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. இது எல்லாமே கரெக்ட். ஏன்னா 2ஆம் உலக தமிழ் மாநாடு வந்து 1969 சென்னையில் நடந்திருக்கும். இது ரொம்ப முக்கியமான மாநாடு. ஏன்னா இன்னைக்கு சென்னையில் நம்ம பார்க்குற நிறைய ஸ்டாச்சூஸ், அதாவது நம்ம மெரினா கடற்கரையில் இருக்க ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து அந்த டைமில் நிறுவப்பட்டது தான். ஸோ இன்னைக்கு எல்லா கூட்டுகளுமே சரி. 1, 2 and 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். CN அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க. அவர் எழுதின நாடகங்களும் அந்த நாடகத்தில் அவர் சொல்ல வந்த கருத்துக்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து இணைக்கணும். இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வேலைக்காரி. வேலைக்காரினாலே எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கை. ஓர் இரவு. ஓர் இரவுனா குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். ஒரு இரவில் எல்லாருமே மாறிடுறாங்க. அப்போ மனுஷ வாழ்க்கை எல்லாமே மாறிடுது இல்லையா? நீதி தேவன் மயக்கம். இது வந்து ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். இதுதான் நீதி தேவன் மயக்கத்தில் இதை தான் சொல்லியிருப்பாங்க அவங்க. ஸோ இது ஆன்சர் 3. நல்ல தம்பி. நல்ல தம்பி எதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க? மது ஒழிப்புக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதனால நல்ல தம்பி. ஆன்சர் எப்படி வரும்? 2, 4, 1, 3. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2021ஆம் ஆண்டு தமிழக அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை டேஸ் ஆக கொண்டாட முடிவு செய்தது அப்படின்னா சமூக நீதி நாள். எந்த வருஷம்? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இப்போது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ 4 வருஷம் 5 வருஷத்துக்கு இடையில தானே நடந்திருக்கு. எந்த ஆண்டு? 2021ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈவே ராமசாமி 20ஆம் நூற்றாண்டில் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இது கரெக்டு. அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்டார். இதுவுமே கரெக்டு. ஸோ இந்த ஆன்சர் வந்து A மற்றும் R, அதாவது அசர்ஷன், கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி. கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் ஈவே ராமசாமி பற்றிய தவறான கூற்று எது?
தவறான கூட்டு கேட்டிருக்காங்க. இவே ராமசாமி வைக்கம் வீரர் என அழைக்கப்படுகிறார். இவர் குருகுல கல்வி முறையை ஆதரித்தார். தப்பு. இவர் ஆதரிக்கல. ராஜாஜி தான் ஆதரிச்சிருப்பாங்க. இவங்க வந்து அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இது கரெக்ட். இவர் சுயமரியாதை திருமணத்திற்கு ஆதரவு கொடுத்தார். இதுவும் கரெக்ட். ஆனால் சுயமரியாதை திருமணத்தை அமலுக்கு செய்தவர் வந்து சி.என். அண்ணாதுரை அவர்கள் தான். ஸோ குருகுல முறையை ஆதரித்தார்கள் தான் தவறான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், கால வரிசைப்படி பட்டியல் இடுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு எந்தெந்த விஷயம் எந்தெந்த வருஷம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை வந்து கரெக்டாக ஆன்சர் அடிக்க முடியும். ஃபர்ஸ்ட், ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது. இது எந்த வருஷம் மாற்றி அமைச்சிருப்பாங்கன்னா 1944 மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது உண்மைதான். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு வந்து 1938. இப்போதான் இவருக்கு பெரியாரோட பட்டத்தை பெருமாம்பால் அவங்க வந்து சென்னை மாநாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார். கரெக்ட். அது எப்போ முன் வச்சிருப்பாங்கன்னா 1939 இவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த வருஷமே வந்து இந்த மாநாடு நடத்தியிருப்பாங்க. மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது. எப்போ வென்றிருப்பாங்கன்னா சுதந்திரத்திற்கு அப்புறம் 1952 தான் வென்றிருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வருது எது? இதுதான் ஃபர்ஸ்ட்டு வரும். செகண்ட் வந்து 1939, தேர்டு வந்து 1944, லாஸ்ட்டில் தான் வந்து மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது. ஸோ நம்மளால வரிசைப்படி அடுத்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போனா முதல்ல நடந்த இன்சிடென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது தான் முதல்ல நடந்திருக்கும். அடுத்த இன்சிடென்ட் 3வது. அப்போ 2, 3 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட் ஆப்ஷன் 2, 3, 1, 4 இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் சமூக நீதி நாள் அனுசரிக்கப்படும் தினம் இப்போ தான் பார்த்தோம். பெரியாரோட பிறந்தநாள் தான் 2021 தமிழ்நாடு வந்து சமூக நீதி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பாங்க. அது என்றைக்குன்னா பெரியாரோட பிறந்த தினமான செப்டம்பர் 17 அன்னைக்கு தான் அவங்க முடிவெடுத்திருப்பாங்க. தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் தான் தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சி.என். அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனந்த போதினி இதுதான் வந்து சி.என். அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பு. மிச்சம் எல்லாமே வந்து அண்ணாவால் எழுதப்பட்ட ஒரு படைப்பு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மாநாட்டுக்காக எங்கே வந்து திட்டம் மேற்கொண்டிருப்பாங்கன்னா சேலத்தில் தான். சேலம் மாநாட்டில் தான் வந்து பெண்கள் நலனுக்கான திட்டங்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், படி அரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆப்வியஸாக சி.என். அண்ணாதுரை அவங்களோட காலத்தில் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லியிருப்பாங்க, 3 படி 1 ரூபாங்கிறது லட்சியம், ஆனால் படி 1 ரூபாங்கிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து 3 படி 1 ரூபாங்கிறது லட்சியம், அதாவது 1 ரூபாய்க்கு 3 படி கொடுக்குறது தான் லட்சியம், ஆனால் ரூபாய்க்கு 1 படி நிச்சயம். கண்டிப்பாக நான் 1 ரூபாய்க்கு 1 படினாச்சும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் ஃபேமஸான கூற்று பார்த்துக்கோங்க. ஸோ படியரசி திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா சி.என். அண்ணாதுரை அவர்களால் கொண்டு வரப்பட்டது. 2ஆம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவரின் பெயரை குறிப்பிடுக. ஆப்வியஸ்லி அண்ணாதுரை. 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்த இடம் சென்னை, நடந்த ஆண்டு 1969. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து வருஷம் தெரியணும் இல்லையா. அவங்க குடியரசுங்கிற இதழ் வந்து 1925 வெளியிட்டிருப்பாங்க. அங்கிட்டு 3 வருஷம் கழிச்சு 1928 வந்து ரிவோல்ட் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து 1933 வந்து புரட்சி, ரிவோல்ட்னா ஆங்கிலம், அதோட தமிழாக்கம் தான் புரட்சி. 1933 புரட்சிங்கிற இதில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து விடுதலைங்கிறது 1935 இல்லை விடுதலைங்கிற, அதாவது குடியரசு விடுதலை, குடியரசு நாள் விடுதலை நாள் 2 ஒன்றா தானே சொல்லியிருக்கணும். ஸோ குடியரசுங்கிற ஞாபகத்தில் வச்சோம்னா அடுத்தடுத்து எல்லாமே ஒரு ஞாபகம் வந்துடும். குடியரசு 1925 விடுதலை கரெக்டாக அதுக்கு 10 வருஷம் கழிச்சு தொடங்கியிருப்பாங்க. பகுத்தறிவு இது 1934 தொடங்கப்பட்ட ஒரு இதழ் அப்படிங்கிறப்போ இப்போ வரிசைப்படுத்துகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து குடியரசு 3 தான் 1 வரும். நெக்ஸ்ட்டு வந்து புரட்சி 4 தான் நெக்ஸ்ட்டு. அப்போது
1, 4 ஆப்ஷன் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம 3 தான் ஃபஸ்ட்டு. இப்போ ஆப்ஷன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குடியரசு, அப்போ 3 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ல் தான் 3 இருக்குது. ஓகே. அடுத்து வந்து 1933 புரட்சி, இப்போ 3, 4 நெக்ஸ்ட்டு 3, 4 இங்கே இருக்குது. அப்போ எங்கள் ஆப்ஷன் தான் கரெக்ட் பண்ண முடியும், நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை எப்பொழுது கூட்டினார் அப்படின்னா 1939. 1938 வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க நீதி கட்சிக்கு. அடுத்த வருஷமே வந்து சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக திராவிட நாடு மாநாட்டினை வந்து இவங்க கூட்டியிருப்பாங்க. இயர் 1939. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் ஈவேரா பெரியாரை பற்றி எவை உண்மையான கூற்று? பார்க்கலாமா? காதி வஸ்திராலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர் ஈவேரா. ஏன்னா இவங்க கரெக்டு. இவர் வந்து காந்திய கொள்கைகளில் பெரிதும் ஈடுபட்டிருக்கனால காதியை வந்து வஸ்திராலயம்னா துணி, காதி உடைகளை உடுத்தும்படி வந்து நிறைய பேரை வலியுறுத்தியிருப்பாங்க. நூற்பால சங்க தலைவராகவும் பணியாற்றிருப்பாங்க. மாவட்ட குழுவில் உறுப்பினராகவும் இருந்திருப்பாங்க. ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. 1918 ஆண்டுன்னு நினைக்கிறேன் அவங்க ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. ஸோ மேற்கூறிய அனைத்துமே கரெக்டு. கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை KP சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் யார்? கொடுமுடி கோகிலம், KP சுந்தராம்பாளுங்கிறோம் அந்த காலத்தில் பெரிய பாடகி. ஒரு கொடுமுடி கோகிலம் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணங்கள் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்கவும். சுயமரியாதை திருமணங்கள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். என்னன்னா, பிராமண புரோகிதர் இல்லாது நடத்தப்பட்டது, கரெக்டு. எந்த மதச்சார்பு வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை, இதுவும் கரெக்டு. அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது, இது தவறு. ஏன்னா மணமக்கள் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. இந்த கல்யாணம் அதான் சுயமரியாதை கல்யாணம், சூர்யா படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த 3வது இது மட்டும் தப்பு. அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது அப்படிங்கிற கூற்று தவறான கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967 ஆண்டு தான் பணியேற்றிருப்பாங்க. ஈவேரா பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு வந்து சுயமரியாதை குழுமம் அப்படிங்கிற ஒரு பிரிவை தான் வந்து உருவாக்கணும்னு நினச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1925 ஆண்டு ஈவே ராமசாமி காங்கிரஸில் இருந்து விலகியதற்கு காரணம். காரணம் பார்க்கலாமா? இவர் காந்திய கொள்கைகளை பின்பற்ற முடியவில்லை, இது தவறு. அவங்க காந்திய கொள்கைகளை தான் முழுமையாக பின்பற்றினாங்க. காங்கிரஸ் முழுவதுமாக பிராமண தலைவர்களின் மேலாதிக்கத்தின் கீழ் இருந்தது, இதுதான் கரெக்டு. அதனால தான் அவங்க காங்கிரஸ்லேருந்து விலகி இருப்பாங்க. அப்போது 2 மட்டும் கரெக்ட். கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றை அல்லது கூற்றுக்களை தேர்வு செய்யவும். அவர் நீதி பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றினார், கரெக்டு. விடுதலை பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றினார், ஆமாம். பெரியாரோட விடுதலை பத்திரிகை ஆசிரியர் பணியாற்றிருப்பார். முடியரசு எனும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார், இது தவறு. அப்போ A and B தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படுத்தாத கருத்தாக்கம் யாது அப்படின்னா அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல். நம்ம மேல் சாதி கீழ் சாதின்னு பார்க்காதீங்க, ஞானமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. தான் கொண்ட நன்மைகள் மற்றவர்களுக்கும் பயன்பெறும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்வது, அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம், இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் மென்மையான வாழ்வும். இதை பற்றி மட்டும் அவங்க கருத்தே சொல்லலை. அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றியும் அதன் முன்னேற்றத்தை பற்றியும் பெரியார் வந்து கருத்துக்கள் சொல்லலை. அதை சொன்னதுக்குலாம் அண்ணா நிறைய சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனுக்கு பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும். சமூக நீதி சமூக சமத்துவம்னு வந்துட்டாலே தந்தை பெரியார் தான் மேக்சிமம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் யார்? குடியரசின் இதழோட ஆசிரியர் தந்தை பெரியார், 1925. ஏன்னா வருஷத்தை திருப்பி 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 சொல்லேன்னா இதை ஒரு இதை பார்த்தாலே உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் செட் ஆகிக்கும். அடுத்த கொஸ்டின், 1929 ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். அது என்ன தீர்மானம்னு பார்க்கலாமா? சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. 1929 ஒரு மாநாட்டில் ஒரு தீர்மானம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதை கரெக்டாக 60 வருஷத்துக்கு அப்புறம் தமிழக அரசு வந்து அந்த தீர்மானத்தை ஏற்றிருப்பாங்க.
செகண்டு ஆகஸ்ட் 11 2020 2020 உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியுள்ளது. ஸோ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி என்ன விஷயமா இருக்கும், அது என்ன தீர்மானமாக இருக்குன்னு கொஷின் கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெண்ணுக்கு அரசு வேலை வாய்ப்பில் சம உரிமை, குடும்ப சொத்தில் பெண்ணும் நில உரிமை பெறுவதில் முன்னுரிமை, சில சமூகங்களுக்கும் நிலம் உரிமை பெறுவதில் முன்னுரிமை, ஒரு சில பிரிவுகளுக்கு புனித இடங்களில் நுழைவதில் முன்னுரிமை. இதில் எது கரெக்டான ஆன்சர்னா, ஒரு முக்கியமாக அந்த கூட்டத்தை கூட்டினதே குடும்ப சொத்துல பெண்ணுக்கும் நிலம் உரிமை பெறுவதில் முன்னுரிமை இருக்குது, பெண்களுக்கும் சொத்து பெறுறதுக்கு முன்னுரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதை கூட்டியிருப்பாரு. அதனால் தமிழக அரசும் கொண்டு வந்திருப்பாங்க. அதான் 2002 அந்த சட்டத்தை சுட்டியும் காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியார் மக்கள் தங்களுக்கு உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது. மக்கள் நான் உயிருக்கு இணையாக எதை நினைக்கிறேன்னா சுயமரியாதையை நினைக்கணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் உயர் சாதி தாழ்ந்த சாதிங்கிற வேறுபாடு நிறைய இருந்துச்சு. அதனால் சுயமரியாதைங்கிறது உயிருக்கு நேராக நினைக்கணும். அந்த சுயமரியாதைக்கு ஏதாச்சும் கலங்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் பெரியாரோட வாதமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை உந்தியது அப்படின்னா, கண்டிப்பாக அது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் ஒரு இது அறிவிச்சிருப்பாங்க. என்னென்னா, தொழிற்சால் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அறிவித்தது. இதுதான் பெரியாருக்குள்ள கிளர்ச்சியவே நோக்குச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறைப்பறவை என அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் யார்? இவர் சிறைப்பறவைன்னு அழைக்கப்பட்டது பெரியார் தான் வாழ்நாளில் பல நாட்கள். பெரியார் தான். ஏன்னா இவர் பல நாட்கள் தான் வாழ்நாளில் சிறையிலேயே கழிச்சிருக்காரு. அதனால தான் இவர் சிறைப்பறவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இவர் பயணம் பண்ண கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 13,12,000 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருப்பாங்க. அதில் வாழ்நாளில் 10,024 மணி நேரம் கிட்டத்தட்ட இவங்க மேடை பேச்சில் பேசியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய நாட்கள் சிறையிலேயே வாழ்நாளை கழிச்சிருப்பாங்க. அதனால இவர் சிறைப்பறவைன்னு அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கூற்று அல்லது கூற்றுகள் எது அல்லது எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ் பேரறிஞரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. கண்டிப்பாக. ஏன்னா அப்போ சென்னைங்கிறது ஒரு மாகாணமாக தான் இருந்துச்சு. அது தனியாக திராவிட நாடு, தமிழ் பேசுகிறவங்க நாடுன்னு பிரிக்கணும்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட திராவிட நாடுங்கிற இதழில் இந்த கருத்துக்களை நிறைய வலியுறுத்துறாங்க. அடுத்த கொஸ்டின், அது காரணம் என்னன்னா, திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடர் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. கண்டிப்பாக பிராமணர் அல்லாதவர்களை திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்றுக்கான காரணத்தை விளக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார்? பாரதிதாசன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நடராஜன், அதாவது CN அண்ணாதுரை, கொஞ்சி நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் 1929 நடந்திருக்கும். அது யாரோட தலைமையில் நடந்திருக்கும் அப்படின்னா WPA சவுந்தரபாண்டியன் அவங்க தலைமையில் நடந்திருக்கும். ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? CN அண்ணாதுரை. அவங்க ரோமாபுரி ராணிகள் அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது? சேலம். சேலத்தில் தான் சுயமரியாதையோட 4வது மாவட்ட மாநாடு நடந்திருக்கும். முதல் மாநாடு தான் 1929 செங்கல்பட்டில் நடந்திருக்கும். அடுத்த மாநாடு ஈரோட்டில் நடந்திருக்கும். 2வது மாநாடு ஈரோட்டில் நடந்திருக்கும். இப்போ 4வது மாநாடு சேலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். 1924 நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எது? திருவாங்கூர் அரசு. திருவிதாங்கூர்னு சொல்லுவாங்க. திருவாங்கூர் அரசு. ஆண்டு 1925. ஏன்னா திருவாங்கூருங்கிறது கேரளா மாவட்டம். கேரளா மாநிலத்தில் இருக்க ஒரு மாவட்டம். அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் CN அண்ணாதுரை அண்ட் பெரியாரை பற்றி கேட்ட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதற்கு ரீகால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் வீடியோ.